மாறும். விதைக்கிறது நம்மளுடைய கடமை. பலனை ஆண்டவன் நிச்சயம் ஒரு நாள் தராமல் போகவே மாட்டான். நீங்க சார் நான் கபிலர் மலைக்கு மலை ஏறி ஒவ்வொரு மலையிலையும் முருகா முருகான்னு ஏறினேன் சார், அதுக்கு என்ன கிடைக்கும்? எழுதி வச்சுக்கோங்க, உங்க சந்ததியில பிறக்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தைக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். அந்த புண்ணியம் போய் சேரும். இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து முருகனுடைய பொருளை, சாமியினுடைய பெருமையை கேட்குறீங்களே, இது ஹோமகுண்டத்திற்கு சமம். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் சாமியோடைய சேராம வரும். ஆனா நம்ம கிட்ட கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்துறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்.